நான் சஞ்சய் காந்தி நகர் 26 வார்டுலேருந்து பேசிக்கிறேன் சிவான்ட்டு. 1.5 வருஷமா இந்த செவத்துக்கு நாங்கள் ரொம்ப போராட்டம் பண்ணி எல்லாம் இது பண்ணி நாங்கள் இந்த டைம் எம்எல்ஏக்கு எம்பிக்கு மினிஸ்டருக்கெல்லாம் தெரிய வச்சுக்கிறோம். போரிங் ஆஸ்பத்திரியில் வந்து இத்தனை பேர் செத்துக்கிறாங்க. பெங்களூர்ல போரிங் ஆஸ்பத்திரியில் மழை வந்து காம்பவுண்டுக்கு வந்து செத்த மாதிரி சஞ்சய் காந்தி நகர்லேருந்து வந்து யாரும் சாகக்கூடாதுன்ட்டு நாங்கள் பேட்டி கொடுத்தோம். அதே மாதிரி சுரேஷ்குமார் டிஎஸ்க்கு வந்து நாங்கள் லெட்டர் கொடுத்துக்கிறோம். லெட்டர் கொடுத்தோம்னா அவர் சைன் போட்டு கொடுத்தாரு. டிஎஸ் வந்து எங்களுக்கு சைன் போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் காம்பவுண்ட் ரெடி பண்ணுறப்போ எம்எல்ஏக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னார். அதே மாதிரி நாங்கள் தபாலில் கொடுத்தோம். தபாலில் கொடுத்த பிற்பாடு இப்போ வந்து அவரே வந்தீங்கன்னா எம்எல்ஏ கிட்டலாம் உட்காந்து பேசி டிஎஸ் நம்ம முனிசிபாலிட்டி கமிஷனர் எல்லாம் பேசி எங்க 26 வார்டு சார்பா அம்பேத்கர் நகர் சஞ்சய் காந்தி நகர் ஜனம் வார்டு சார்பா நான் எங்க ஏரியாக்காருக்கு நான் கையெழுத்து கும்பிட்றேன். எப்போ கொடுத்தாலும் ஜனம் வந்து இந்த ஏரியாவில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்னு நான் எப்போ கொடுத்தாலும் ஜனம் வந்து சேர்ந்து அவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ எம்எல்ஏக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். என்னத்துக்கு நன்றி தெரிவிக்கிறோம்னாக்கா டிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசிக்கிறார் சுரேஷ்குமார் டாக்டர், இந்த மாதிரி காம்பவுண்ட் ரொம்ப இதாகிக்குது மேடம் அப்படி இப்படின்ட்டு நாங்கள் 1.5 வருஷமா வந்து இந்த காம்பவுண்டுக்கோசரம் கஷ்டப்பட்டுனுக்கிறோம். அதனால இந்த இப்போ வந்து எம்எல்ஏ வந்து சொல்லிட்டு போய்க்கிறாங்க நாங்கள் இது பண்றோன்ட்டு. அதே மாதிரி மழை வர்றதுக்கு முன்னே இந்த இதெல்லாம் போட்டு போய்க்கிறாங்க. மழை வர்றதுக்கு முன்னே வந்து எங்களுக்கு இந்த செவரை இடிச்சிட்டு ஃபுல்லா லாஸ்ட் மட்டும் இடிச்சு கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த செல் எவ்வளவு பேர் செத்துக்கிறாங்க, கை கால் வீந்துருது, இந்த மாதிரி அட்டாக் ஆயிடுது, என்னென்னவோ ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது நம்ம ஏரியால. அதனால பின்னால ஒரு வழி இருந்துச்சு, அந்த வழி லாக் ஆகுதுனால சுத்தின்னு நாங்க போறோம். சுத்தின்னு போற வாசம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அதனால இந்த செல்ல வந்து எங்களுக்கு ஒரு கேட் ஒன்று வச்சு கொடுத்தாக்கா ரொம்ப எங்களுக்கு வசதியா இருக்கும். அதனால எம்எல்ஏக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். எம்எல்ஏ வந்து உடனே டிஎஸ் எல்லாம் வந்து பேசிட்டு சொன்ன பிற்பாடு எம்எல்ஏ ஸ்பாட்ல வந்து கரெக்டா நேற்று 20ஆம் தேதி வந்து இந்த இடம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கான்ட்ராக்டர் எல்லாம் கூப்பிட்டு இது முதல் ஃபுல்லா எடுக்கணும் வந்து இதெல்லாம் போட்டு போய்க்கிறாங்க. யாருக்கும் எந்த சாதாரம் இல்லை. இப்ப இந்த செல்ல ஜனம் கூட வர்றது போறது யாரும் இல்ல, பசங்க எல்லாம் சேஃப்டியா இருக்கிறாங்க எம்எல்ஏக்கு. அதனால நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். இது வரைக்கும் வந்து எவ்வளவு பேர் இங்க வந்து பேசிக்கலாம், பேசணுங்க ஒருத்தர் கூட யாரும் வந்து எதுவும் இது வரைக்கும் பண்ணது இல்ல, எதுவுமே சேர்ந்தது இல்ல, யாருக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இல்ல, ஒரு லெட்டர் இது வரைக்கும் எம்எல்ஏ கிட்ட கொடுத்தது இல்ல, டிஎஸ் சார் கிட்ட கொடுத்தது இல்ல, முனிசிபாலிட்டி சார் கிட்ட கொடுத்தது இல்ல. இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது. அதனால வந்து நாங்க வந்து இது கரெக்டா வந்து 19ஆம் தேதி 9ஆம் மாசம் 2025 வந்து நாங்க கொடுத்துக்கிறோம். சைன் போட்டு கொடுத்துக்கிறோம் கிரீன் கலர்ல. இது பாருங்க, இது கொடுத்து 9ஆம் மாசம் கொடுத்துக்கிறோம். நாங்க 2005ல கொடுத்துக்கிறோம். அதுல இருந்து நாங்க சொல்லணும் வரோம். அதுக்கு முன்ன ஒரு டைம் இது பண்ணியிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். நாட்டினி அம்மா வந்தாங்க, கான்ட்ராக்டர் வந்தாங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அந்த வீடியோ நான் இன்னைக்கு அனுப்புற பிரச்சனை இருக்கு, எல்லாம் கரெக்டா போடுவாங்க. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் 1.5 வருஷமா நாங்க தான் கஷ்டப்பட்டுக்கிறோம். வந்து இங்க பேசணுங்க எல்லாம் யாரும் வந்து கஷ்டப்படல, யாரும் வந்து இங்க வந்து பாக்குறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. சஞ்சய் காந்தி நகர் குறை யாரும் வந்து கேட்கறது இல்ல. அப்ப சும்மா அந்த டைமுக்கு வராங்க எம்எல்ஏ வரும்போது பேசிட்டு அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இது இப்ப லாஸ்டா வந்து இந்த மாதிரி லாஸ்டா வந்து இப்போ வந்து கரெக்டா வந்து லெட்டர் வந்து டிஎஸ்க்கு இப்போ லாஸ்ட் டைம்ல வந்து 16ஆம் தேதி 5ஆம் மாசம் 2006ல இப்போ கொடுத்துக்கிறேன், போன வாரம் கொடுத்துக்கிறேன். அதுல வந்து சைன் போட்டு டிஎஸ் வந்து எங்களுக்கு டிஎஸ் மேல ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அதே மாதிரி முனிசிபாலிட்டி கமிஷனர் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொன்னீங்கன்னா டிஎஸ் வந்து எம்எல்ஏ போன் பண்ணி எம்எல்ஏ எப்படியோ கான்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணி எங்களுக்கு வந்து இங்கே ஏரியாக்கா வந்தாரு. டிஎஸ் ஏரியாக்கா வந்து என்ன கேட்டாருன்னா இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி கேஸ் சாருன்னா உடனே வந்து தபால்ல கொடுனாரு. தபால்ல கொடுத்தோம். இந்த மாதிரி வந்து டிஎஸ் வந்து சைன் போட்டு கொடுத்துக்கிறாரு. எங்களுக்கு ரோலர் கேட் இது கூட நாங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு கேட், நாங்க 2 கேட்கல 3 கேட்கல எதுவும் கேட்கல. எங்க ஏரியா ஜனம் என்டி பிளாக், எஸ்டி பிளாக், சேட் லைன், மலையாள லைன், அம்பேத்கர் நகர், சஞ்சய் காந்தி நகர், பூசாமி கல்னு பெர்லைன், இத்தனை வாடம் வந்து எங்க ஏரியா பின்னால சைடுல தான் அந்த காலத்துல இருந்து வந்திருந்தாங்க. எங்களுக்கு தயவு சேர்ந்து எம்எல்ஏ இது கட்டும் போது எங்களுக்கு எம்எல்ஏ வந்து ஒரு கேட் ஒன்று வச்சு கொடுத்தாக்கா எங்க ஏரியா சார்பா சொல்றோம். அம்பேத்கர் நகர் 26 வார்டு சார்பா, சஞ்சய் காந்தி நகர், அம்பேத்கர் நகர் சார்பா நாங்க சொல்லிக்கிறோம். என்ன சொல்றோம்னா இங்க ஒரு கேட் வச்சு கொடுத்துட்டீங்களா எம்எல்ஏக்கு நாங்க நன்றி 100 நன்றி நாங்க எம்எல்ஏ சொல்றோம். தயவு சேர்ந்து ஒரே ஒரு வழி பண்ணி கொடுத்துருங்கன்ட்டு நாங்க எம்எல்ஏ கேட்கறோம். மற்ற வேலை என்ன நாங்க எம்எல்ஏ கிட்ட டைரக்டா சொல்றோம். வந்து பேசுறவங்க இது பண்றவங்க எல்லாம் வேலைக்கு இங்க ஆவறதில்ல, சும்மா அந்த டைம் சொல்றாங்க, அந்த டைம் போயிடுறாங்க. நல்ல பால் என்னைக்கும் கெடுறது இல்ல, கெட்ட பால் என்னைக்கும் நல்ல பால் ஆகுறது இல்ல. நாங்க என்னைக்குமே எங்க 26 வார்டுல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பால் தான், நாங்க கெடுறது இல்ல. யாரு உண்மை யாரு போய் பேசுறாங்கன்ட்டு எம்எல்ஏ தான் தெரியும். எல்லாம் சொல்றாங்க எம்எல்ஏ கிட்ட நாங்க லெட்டர் கொடுத்துக்கிறோம், நாங்க இது பண்ணிக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் எம்எல்ஏ கிட்ட கொடுக்கல, டிஎஸ் கிட்ட கொடுக்கல, யாருக்கிட்ட கொடுக்கல. யாருன்னா கொடுத்துருந்தா ஒரே ஒரு லெட்டர் காட்டுங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நான் காட்டுற மாதிரி யாருன்னா லெட்டர் காமிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் சரி. 1.5 வருஷமா நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், லெட்டர் இங்கே வச்சுக்கிறேன். இது வரைக்கும் நேற்று பேசணும்னு கூட யாருன்னா ஒரே ஒரு லெட்டர் இது வரைக்கும்
இந்த அம்பேத்கர் நகர் வார்டுல இருக்கிறவங்க சஞ்சய் காந்தி நகர்கார் நல்லா வாழணும்ட்டு யாருன்னா சொல்லிட்டு போனீங்களா? அது கூட சஞ்சய் காந்தி நகர்ல இருக்கிறவங்க லேடிஸ்ல இருந்து எல்லாமே வந்து சொல்லிக்கிறாங்க, எம்எல்ஏ கிட்ட நாங்க பேசுறோம், இந்த மாதிரி நாங்க எம்எல்ஏக்கு நாங்க லெட்டர் கொடுக்குறோம், எம்எல்ஏ கிட்ட பேசி ஒரு கேட்டு வைக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. சொன்னதுக்கு இது பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னக்கா இது உண்மையா பொய்யா? இது உண்மையா பொய்யாக்கா? ஜோரா சொல்லுங்க. எல்லாரும் இப்போ எம்எல்ஏ கிட்ட நாங்க கோரிக்கை கேட்கறதுக்கு வந்து இப்ப இவ்வளவு ஜனம் வந்துக்கிறாங்க. எம்எல்ஏ இந்த இடத்துக்கு வந்துக்கிறாங்க, ஸ்பாட்டுக்கு கவுன்சிலர் வந்துக்கிறாங்க, எல்லாம் வந்துக்கிறாங்க. இது வரைக்கும் யாருன்னா எம்எல்ஏ கிட்ட பெருட்டோம். எம்எல்ஏ வந்தாக்கா இந்த ஊர் ஜனமே எம்எல்ஏ கிட்ட கேணும், ஏரியா ஜனமே எம்எல்ஏ கிட்ட இல்ல. மேடம் நாங்கெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் இந்த 1.5 வருஷமா. நீங்க தயவு செஞ்சு மேடம் நாங்க நூறாண்டு உங்களுக்கு நன்றி சொல்றோம். நீங்க வந்து இந்த ஏரியாக்கு இது பண்ணுங்க மேடம். நேற்று வந்து உங்ககிட்ட சொல்றேன்ட்டு லேடிஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க மேடம், சொல்ல விடாத போயிட்டு இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, அது உங்களுக்கே தெரியும் மேடம். இங்க எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க கேட்டு வைக்கிறதுக்கு நாங்க எம்எல்ஏ கிட்ட பேசுறோன்ட்டு. நாங்க எம்எல்ஏ கிட்ட தான் எடுத்து பேசணும், எம்எல்ஏ கிட்ட தான் நாங்க எடுத்து பேசணும், மற்றவங்க நாங்க எடுத்து பேச முடியாது. லேடிஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க எம்எல்ஏ கிட்ட கொஞ்சம் நாங்க பேசுறோம்ப்பா, ஒரு கேட்டு வைக்கிறேன்னு சொல்லு, கேட்டு வைக்கிறதுக்கு நாங்க எம்எல்ஏ கேட்கறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஏரியாக்காரே என்ன நினைக்கிறாங்க, இங்க இருக்கிறவங்கள என்னதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எம்எல்ஏக்கு தயவுசெய்து சொல்றேன், கையெழுத்து கும்பிடுற எம்எல்ஏக்கு நீங்க வந்து எனக்கு சந்தோஷம் ஆச்சு. இப்ப மழை வர்றதுக்கு முன்னே இது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு கேட் ஒன்று வச்சு கொடுத்துருங்க. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நம்ம சஞ்சய் காந்தி நகர், அம்பேத்கர் நகர், இந்த 26 வார்டுல எப்ப ஜனங்களை நாங்க கூப்பிட்டாலும் இந்த ஏரியா ஜனம் வரதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த ஏரியா ஜனத்துக்காருக்கு இவ்வளவு ஒத்துழைச்சு நான் எப்ப கூப்பிட்டாலும் இங்க வர்றதுக்கு என் ஏரியா ஜன மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இது நன்றி பண்ணிட்டு இங்க போனதுக்கு எம்எல்ஏக்கு நன்றி. எல்லாம் காசெல்லாம் சாங்ஷன் ஆகிக்குது அப்படின்ட்டு எம்எல்ஏ சொல்லிட்டு போய்க்கிறாங்க. எம்எல்ஏ வந்து சீக்கிரம் இப்போ எல்லாம் போட்டு சேஃப்டி பண்ணிட்டு போய்க்கிறாங்க. இந்த மழை வர்றதுக்கு முன்னே கொஞ்சம் சீக்கிரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் கட்டி வச்சுட்டா எங்க ஏரியா சார்பா 26 வார்டு சார்பா எம்எல்ஏக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுக்கு வந்து தயவு சேர்ந்து மழை வர்றதுக்கு முன்னே இது கட்டி கொடுத்தோம்னா எம்எல்ஏக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.